அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆபரண வளர்ச்சி பெற மற்றும் அதிக அளவில் செல்வம் பெற ஆவணி வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை எப்படி வணங்குவதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக வளர்பிறை சஷ்டி என்பது சந்திரனின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட காலத்தில் இருப்பதை கணிக்கும் முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் இந்த நாளையை நாம் திதி என்று கூறுகிறோம். அதைத்தான் வளர்பிறை திதி, தேய்பிறை திதி என்று கணக்கு வைத்துக் கொள்கிறோம். அதாவது வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என்று வைத்துக் கொள்ளலாம். 6 விதமான அபரிவிதமான சக்திகளை கொண்டவராக இருப்பவர்தான் முருகப்பெருமான் அவர்கள். இந்த சரவண பெருமானை நாம் வழிபடுவதற்கு சிறந்த மனித வாழ்க்கை அமைகிறது. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் வரும் இந்த வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் செல்வங்கள் சேரும், ஆபரணங்கள் அதிக அளவில் வந்து சேரும். இன்றைய நாட்களில் உங்கள் செல்வங்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் குடும்பத்தில் ஒன்று சேர நீங்கள் கண்டிப்பாக இந்த வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேய்பிறை சஷ்டி என்பது மனதில் இருக்கும் குறைகளை தீர்ப்பதாகும். அதுவே இந்த வளர்பிறை சஷ்டி என்பது நம் குடும்பத்தில் இருக்கும் செல்வங்களை அதிக அளவில் வளரச் செய்வதாகும். இந்த ஆவணி சஷ்டி ஆகும். சரவணனை நீங்கள் தினந்தோறும் வழிபடுவது மிக சிறந்ததாகும். சரவணனின் அருள் வேண்டி விரதம் இருக்கும் மக்கள் மாதந்தோறும் கிருத்திகை விரதம் மற்றும் சஷ்டி விரதம் இருங்கள். உங்களுக்கு கோடிக்கணக்கான பலன்கள் கிடைக்கும். இதனை நினைவில் வைத்து கொண்டுதான் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழி அதிக அளவில் பேசப்படுகிறது. வினையை தீர்ப்பவன் வேளவன் என்ற வார்த்தை அதிக அளவில் நம் முருகப்பெருமானுக்கு சொந்தமாகும். முருகனுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றால் அது சஷ்டி மட்டுமே ஆகும். வளர்பிறை சஷ்டி சரவணனுக்கு ஒரு சிறந்த நன்னாள் ஆகும். இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் நீங்கள் புதிதாக வேலைக்கு சேர்தல் மற்றும் சொந்த வீடு கட்டுதல் மற்றும் வாகனங்கள் அதிக அளவில் வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை நீங்கள் சிறப்பாக இந்த நாளில் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்கும். சஷ்டி என்றாலே நம் கண்களுக்கு விரைவில் தெரிவது குழந்தை வரம். அதுபோல இந்த சஷ்டி வளர்பிறையில் விரதம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பெருநம்பிக்கையாக முருகப்பெருமான் வழிபாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது. நம் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் முருகப்பெருமான் அவர்கள் குடிக்கொள்வார் என்பது ஐதீகம். விஷ்ணுவிற்கு மகன் கிடையாது, ஆதலால் மருமகன் தான் திருமகன். ஆதலால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினால் விஷ்ணு பெருமானின் மனைவியான லக்ஷ்மியின் பார்வை நம்மீது பட்டு சகல விதமான செல்வங்கள், ஆபரணங்கள் மற்றும் மகிழ்ச்சி அதிக அளவில் கிடைக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக வளர்பிறையில் என்பது ஏதேனும் ஒரு வீட்டை நீங்கள் தொடங்கினால் மற்றும் அந்த வீடானது அதிவேகமாக வளரும். அதுபோலத்தான் ஏதாவது ஒரு செல்வத்தை நீங்கள் சேர்த்தால் அதிக அளவில் செல்வம் சேரும். ஆபரணங்களை வாங்கினால் அதிக அளவில் ஆபரணங்கள் வளரும். அதனால்தான் இன்றைய நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருங்கள். இந்த மாதிரியான செயல்களையும் நீங்கள் செய்யுங்கள். இன்றைய நாட்களில் ஏதேனும் தங்கத்தால் செய்யப்பட்ட வேல் அல்லது வசதி இருந்தால் முருகப்பெருமான் அவர்கள் நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபடலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறப்படையும். ஒரு மனிதனை திருமணம் நடந்த பிறகு அவனுக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். அது 16 என்பது பிள்ளைகள் அல்ல, 16 பேர்கள் ஆகும். அதாவது 16 செல்வங்கள் ஆகும். 16 பேர்களில் ஒன்றாக குழந்தை பேரும் கருதப்படுகிறது. எனவே சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டால் இந்த குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேர்களையும் அளிக்கும் சக்தி கொண்டது இந்த சஷ்டி விரதம் ஆகும். இந்த வளர்பிறை சஷ்டி நீங்கள் உண்ணாமல் விரதம் இருந்தால் அந்த சரவணனின் அருளை பெற்று வாழ்க்கையில் அனைத்து விதமான மகாலட்சுமி கடாட்சம் பெறலாம். பரம்பொருள் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் 6 தீப்பொறிகளால் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார். இந்த வளர்பிறை திதியில் நாளை அதிகாலையில் எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து காலையில் குளித்து முடித்துவிட்டு வீட்டம் சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையும் நீங்கள் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பிறகு முருகன் படத்திற்கு நீங்கள் பூ மாலை சாற்றி மேலும் அழகான தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து முருகப்பெருமானுக்குரிய கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம் போன்ற பாடல்களை நீங்கள் மனதார பாட வேண்டும். அதன் பிறகு
முருகனை நினைத்து மனதார உருக வேண்டும். சரவணனுக்கு நீங்கள் பூஜை செய்து அதன் பிறகு உண்ணாமல் விரதத்தை தொடங்கி மாலை வரை இந்த விரதத்தை நீங்கள் முடிக்க வேண்டும். இது மிகவும் சிறப்பாகும். வளர்பிறை சஷ்டியில் உண்ணாவிரதம் இருப்பவர்கள் அதனுடன் சேர்த்து மௌன விரதத்தையும் கடைபிடித்தால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இந்த சஷ்டி நாளில் உங்கள் ஊரில் அருகில் உள்ள முருகன் கோயில் ஏதேனும் இருந்தால் மாலையில் சென்று நீங்கள் முருகப்பெருமானை மனதார வணங்கிவிட்டு நீங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். பின்னர் வீட்டிற்கு வந்ததும் முருகப்பெருமானை நீங்கள் மனதார வணங்க வேண்டும். அதன் பிறகு அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற நிவேதான பொருட்களை நீங்கள் சாப்பிட்டுவிட்டு அந்த விரதத்தை முடிக்கலாம். சரவண பெருமானின் பரிபூர்ண அருளை பெற இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். முருகப்பெருமானின் அருள் இருந்தால் அதிக அளவில் இந்த நாளில் உலா வரும். அதாவது முருகப்பெருமானின் சக்தி அதிக அளவில் இந்த நாளில் உலா வரும். அதனால் நீங்கள் முருகனை நினைத்து இந்த விரதத்தை மேற்கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேறு கிடைக்கும். திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும். தொழில் தடங்கள் உள்ளவர்களுக்கு தொழில் தடங்கள் விலகும். ஆகவே இந்த விரத நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து உங்களின் வாழ்க்கையை சிறப்படைய செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களின் வாழ்க்கை செல்வம் கொளிக்கும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.